அரசியலமைப்பை பாதுகாக்க வேண்டிய தேர்தல் ஆணையம் பாஜகவின் அறிவுரைப்படி செயல்படுவதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். வாக்காளர் பட்டியல் திருத்தத்துக்கு எதிராக மகாபந்தன் கூட்டணி சார்பில் பீகார் முழுவதும் இன்று போராட்டம் நடைபெற்றது. பாட்னாவில் மாநில வருமான வரித்துறை அலுவலகத்திலிருந்து பேரணியாக சென்ற மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, ராஷ்டிரிய ஜனதா தள கட்சித் தலைவர் தேஜஸ்வி உள்ளிட்ட தலைவர்கள் மாநில தேர்தல் ஆணைய அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். போராட்டத்தில் உரையாற்றிய ராகுல் காந்தி, மக்களவை தேர்தலை தொடர்ந்து மராட்டியம் மற்றும் ஹரியானா மாநில சட்டப்பேரவை தேர்தல்கள் நடைபெற்றதாகவும், மக்களவை தேர்தலில் மராட்டியத்தில் பெரும்பான்மை இடங்களில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றாலும் சில மாதங்களில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி தோல்வியடைந்ததாக குறிப்பிட்டார். தரவுகளை ஆராய்ந்து பார்த்ததில் 1 கோடி புதிய வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டதை கண்டுபிடித்ததாகவும், புதியதாக வாக்காளர்கள் சேர்க்கப்பட்ட தொகுதிகளில் பாஜக வென்றது எனவும் குற்றம் சாட்டிய ராகுல் காந்தி, தேர்தல் ஆணையத்திடம் புதிய வாக்காளர்களின் பட்டியல் கேட்டால் அமைதியாக இருக்கிறார்கள் எனவும், மராட்டியத்தில் நடந்ததை போன்று பீகாரிலும் வாக்கு திருட்டுக்கு முயற்சி செய்கிறார்கள் எனவும் குற்றம் சாட்டிய ராகுல் காந்தி, பீகார் மக்கள் இதை நடக்கவிட மாட்டார்கள் என நம்பிக்கை தெரிவித்தார்.